3 வயசு பொண்ண பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த பொண்ணு இறந்தே போயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான கொடூர அரக்க குணம் உள்ளவங்கலாம் நம்ம கூட இருக்காங்க அப்படின்ட்டு நினைக்கும்போது ரொம்பவே கவலையா இருக்குங்க. அதுவும் இல்லாம பயமாவும் இருக்கு. என்னடா இது நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல, நம்ம இருக்கிற இடத்துல இப்படி இருக்காங்களே பசங்க அப்படின்ட்டு. 19 வயசு பையன், இந்திக்கார பையன் தான். பீகார்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸுமே பீகார் தான். அவங்களுமே பீகார் தான். ஆக்சுவலா எல்லாருமே ஒரே இடத்துலேருந்து வந்தவங்க தான். ஒன்னா தான் ஒரே கம்பெனியில இந்த கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இருக்கிற சிப்கார்ட்ல வேலை செஞ்சுன்னு இருந்திருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே பழக்கமானவன் தான். அடிக்கடி குழந்தை கூடலாம் விளையாடி இருக்கான். அந்த 3 வயசு குழந்தை கூட. ஒரு நாள் அந்த சண்டே ஜூன் 14 நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து கடைக்கு கூட்டு போகிறேன் அப்படின்ட்டு சாக்லேட் வாங்கி தரேன்ட்டு கடைக்கு கூட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு நைட் 8 மணி அந்த மாதிரி டைமில் ஆள் இல்லாத இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அவன். இந்த மாதிரி ஒரு மோசமான செயலை எப்படி அவங்களுக்குலாம் எப்படி அந்த மாதிரி தோணுதுன்னு தெரியலங்க. சின்ன பசங்களை பார்க்கும்போது எப்படின்னு தெரில. வயசு பொண்ணு அந்த மாதிரி இருந்தால் தான் சரி. அவங்க போகிற ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது. வயசு பசங்களை அந்த மாதிரி தூண்டுது பாலியல் வன்கொடுமைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே 3 வயசு குழந்தைகிட்ட என்ன ஒரு இது பார்த்தான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி மோசமான செயல் செஞ்சு அவனை வந்து பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பொதுமக்களே பார்த்து அடித்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவனுக்கு வந்து இப்போ போக்சோ கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் வந்து இதுக்கு போராடி ஒரு 4-5 கோரிக்கைகளை வைக்கிறாங்க இப்போது இந்த டைமில். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டைமில் நான் உங்ககிட்ட இன்னொரு நியூஸுமே சொல்லணுங்க. ஏன்னா இதே கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் தான் ஒரு இடத்துல வந்து டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட் மூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இப்போ சொன்னாங்கல்ல கோவில் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக்லாம் மூடணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி அங்கே பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக்லாம் மூடினதுனால அவங்க ஊர் அங்கே இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே வெளியில் போயிட்டு ஆந்திரா மாநிலம் பக்கத்தில் எங்கேயோ போயிட்டு பார்டர் தாண்டி வாங்கிட்டு வந்து குடிக்கிறாங்களாம். அதனால நிறைய இஷ்யூ ஆகுது, நிறைய ப்ராப்ளம் ஆகுது. அதனால ஒயின் ஷாப்பை நீங்கள் திறக்கணும் நம்ம ஊரில் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணாங்க பெண்கள் எல்லாருமே. இதுவுமே நியூஸில் வைரலாக ஒரு மாதிரி போட்டிருந்தாங்க. என்னடா இது பெண்களே ஒயின் ஷாப்பை திறக்க சொல்லி போராடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதே கும்மிடிப்பூண்டியில் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. இது லிங்க் வந்து நான் ஏன் இதை லிங்க் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது காரணம் இருக்குங்க. இப்போது போதை, ஏன்னா போதை அதிகமானா அவன் என்ன பண்ணுறானே தெரியாது. ஸோ இந்த மாதிரி 3 வயசாக இருந்தானே எந்த வயசாக இருந்தானே நான் பொம்மையை கூட விட்டு வைக்க மாட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி போதைக்காக ஒரு சாராயன்றது சரகுன்றது ஒரு போதை தானே, அதுக்காக போராடுறாங்க பெண்கள். இதுக்காக போராடுறீங்களா? இது நியாயம், கரெக்டு. இந்த மாதிரி ஒரு நல்லதுக்காக போராடலாம். எதுக்கு போராடுறோன்னே தெரியாமல் சும்மா போராடினாக்கா, ஸோ அந்த மாதிரி போராடக்கூடாது. அதை தான் இங்கே பதிவு பண்ணுறேன். இப்போ இந்த டாபிக் வருவோம். இந்த டாப்பிக்கில் வந்து அதுதாங்க 3 வயசு குழந்தைய இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காம பாருங்க. கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இறந்தும் போயிருக்குது. நினச்சாலே ரொம்ப பாவமாக இருக்குல்ல. கொடூரமான செயல்லாம் எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரிலங்க. இதே போதை அதிகமானால் இப்போ நாளைக்கு நம்ம ஊரில் இருக்கிற பசங்களும் ஆல்ரெடி நம்ம ஊரில் இருக்கிறவங்களே, நம்ம கூட இருக்கிறவங்களே மிருகங்களாக தான் இருக்காங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே நடந்தது தான் இந்த மாதிரி இந்திக்காரங்க. ஸோ அவங்க பொதுமக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, நிறைய இடத்துல இங்கே வந்து சிப்காட் பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் நிறைய ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்து இல்லை, தெரு லைட்லாம் எரியல, நிறையா ப்ராப்ளம் இருக்குது, செக்யூரிட்டி மைனஸாக இருக்குது, அதாவது பத்தலை, அங்கே பாதுகாப்பு பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா போராட்டத்தில் அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாதுகாப்பு இல்லை, சிசிடிவி கேமரா இருக்கணும், தெரு லைட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் ரோந்து பணியில் வந்து நிறையா இப்போ புதுசாக சிங்கப்பெண் படையெல்லாம் வந்திருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ரோந்து பணியில் நிறைய பேர் அடிக்கடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து இதுதாங்க போதைப்பொருள் கஞ்சா இந்த மாதிரியான நிறைய வந்து அங்கே புழக்கத்தில் இருக்கான். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறையா இருக்குது கஞ்சா. ஸோ இந்த மாதிரி போதைப்பொருள், அப்புறம் போதை மருந்தாக எடுத்துக்கிறாங்களா ஊசியில், அந்த மாதிரிலாம் நிறைய போதை வந்து கலாச்சாரம் நிறைய பரவி இருக்குது. அது எல்லாமே கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு 2வது கோரிக்கையாக வைக்கிறாங்க. பொதுமக்கள் போராடுறது இப்போ இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லை, செகண்ட் வந்து இந்த மாதிரி போதைப்பொருள் ஒழிக்கணும், 3வது அந்த தப்பு செஞ்சான்ல அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் உடனே அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தப்பான செயல், ரொம்ப கொடூரமான செயலெல்லாம் செய்கிறவங்களுக்கு உடனே அவங்கள வந்து விசாரித்து, அதுவும் இல்லாமல் பொதுமக்கள்கிட்ட நேரடியாக கிடச்சிருக்கான் அவன். அதனால கண்டிப்பாக அவன் தான் குற்றவாளின்னு தெரியும். ஸோ அவன் குற்றவாளி அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பொதுமக்கள். ஸோ போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான கோரிக்கைகளை வச்சுருக்காங்க அந்த ஊர் மக்கள். ஸோ ஃப்யூச்சரில் அந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்ட்டு, அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க யாரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
பாதுகாப்பாக இருக்கா, செக்யூரிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்ட்டு. இந்த விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே இவங்க பொதுமக்கள் பண்ணாங்கல்ல அந்த டைமில், அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா அந்த மாதிரி இவங்க பொதுமக்கள் பார்த்து அவனை துரத்தி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அவனை பார்த்து அவன் அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட குழந்தைகிட்ட கொடூரமாக நடந்துன்னு இருக்கும்போதே பார்த்து பிடிக்கும் போதே இவ்வளோ தூரம் அந்த பொண்ணு இறந்தே போயிருக்கு. இன்னும் பார்க்காம வேற எதனா இடத்துல போயிட்டு காட்டுக்குள்ள அந்த மாதிரிலாம் பண்ணானா என்ன பண்ணியிருப்பான் அவன்? ஸோ இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். பொதுமக்கள் யாருன்னா இந்த மாதிரி பசங்க, குழந்தைங்க, வயசு பொண்ணுங்க அவங்க கிட்டலாம் யாருன்னா எதனா தப்பாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருந்தாங்கனாக்கா, தயவுசெய்து நீங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி. நீங்கள் போய் இது தட்டி கேட்கலாம். அப்படி உங்களால் முடியல, உங்களுக்கு பயமாக இருக்குன்னா தயவுசெய்து காவல்துறைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவே முக்கியங்க. இப்போ பாதுகாப்பு ரொம்ப பற்றாக்குறையாக தான் இருக்குது. அதுவும் பெண்கள் இப்போது டிவிக்கு ஆட்சியில் வந்ததுலேருந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா, இல்லை எல்லாருக்குமே அப்படி தெரியுதா தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நியூஸ் வந்து அதிகமாக போடல, இப்போ அதிகமாக போடுறாங்க அப்படின்ற மாரி சில பேர் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பெருசாக நிறையா இந்த மாதிரி ரேப் இஷ்யூ, இந்த மாதிரி பாலியல் கொடுமைகள்லாம் பெருசாக போடல, அடிக்கடி பிரேக்கிங் நியூஸில் போடல, இப்போ தான் நிறையா போடுறாங்க அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டடாக போடுறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இப்போ அதிகமாக நடக்கிற மாதிரி தாங்க இருக்குது. கொலை, ஃபியூஸ் கரியர் திருட்டு, என்னென்னவோ பிரச்சனைலாம் கிளப்பி விட்டுன்னு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ பாலியல் வன்கொடுமையை பற்றி வருது, பாலியல் வன்கொடுமைக்காக வருது. ஸோ பெண்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருங்க, வெளியே போகும்போது பார்த்து போங்க, சேஃப்டிக்கு எதனா நீங்கள் வச்சுக்கோங்க. முக்கியமாக குழந்தைகளில் வச்சுன்னு இருக்கிறவங்க எல்லாருமே சேஃபாக பார்த்துக்குங்க. இப்போலாம் நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமல் இப்போ தான் பிறந்து கொஞ்ச நாளில் திரும்ப போயிடுச்சு. ஏங்க இப்போல்லாம் கண்ட நோய் வருது. நோய் நொடி இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நம்ம உடம்பு, நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கின்னு லைஃப்பில் எப்படா நம்ம லைஃப்பில் அங்கே இருக்க போகிறோன்றத அதுவே நமக்கு ஃபீல் ஆகுது. அவன் எதுவுமே எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் ஈஸியாக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த குழந்தைக்காக ப்ரே பண்ணிக்குவோம். மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ